நான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஹோட்டலில் அப்படின்னோட எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த வடபழனியில் தான் நாங்கள் இருந்தோம். வடபழனி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் எங்களுக்கு பரிட்சம். ஏன்னா கணேஷ் பவன் அங்கெல்லாம் போனால் உள்ளே போனால் ஒரு பரோட்டா சாப்பிடுவோம். ஒரு பரோட்டானா ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக குருமா ஊற்றிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கி கொடுக்கும். நான் கேட்பேன் அக்கா அக்கான்னு. ஏன்னா எனக்கு வீட்டில் சாப்பாடு போடும்போது எங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க ஆம்பளை பசங்கள்லாம். முதல்ல பெண்களுக்கு தான் முன்னுரிமை சாப்பாட்டுக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் சார் சொல்றீங்க. முதல்ல எல்லா இடத்துலயும் ஆண்களுக்கு தான் முன்னுரிமை, அப்புறம் தான் பெண்களுக்கு தருவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணும், ஏய் நீங்கள் கோமணத்தை கட்டி விட்டு போய் எங்கன்னா பொழிச்சிப்பீங்களா, இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணும், வெளியே போடாகணும், அந்த பசங்க சாப்பிட்றது கூட என்ன பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. அவங்களாம் பெண்கள்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே நாங்கள் ஆண்கள் அப்புறம் தான் உட்காருவோம். உட்காந்தோம் லைனாக பரிமாறுவாங்க பெண்கள், அக்கா தங்கச்சிங்கெல்லாம். எங்கள் அம்மா சமைப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுவோம், அங்கேருந்து பார்ப்பாங்க, நான் அக்கா அப்படி காட்டுவேன், கண்ணு உண்ணுவேன். ஐயோ அவன் நிறைய சாப்பிடுவான்னு சொல்லி டக்குன்னு என்கிட்ட சோறு உருண்டை ஒன்று இருக்கும், டக்குன்னு பிடிச்சா டக்குன்னு வச்சுருவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ண, ஏய் அவனுக்கே போடுற முதல்ல நீ சாப்பிடு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க பெண்களுக்கு தான் வந்து பசங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசை. இவனுக்கு எங்கன்னா பொறுக்குவானுங்க, எங்கன்னா சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு. ஸோ எல்லா விஷயத்தில் என்ன இது எனக்கு வந்து அவங்க பங்கிட்டு கொடுக்கும்போது எதனா ஒரு பிரச்சனை அக்காட்ட தான் சொல்லுவேன்.